அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மரபு சார்ந்த தொல்லியல் எச்சங்கள் தஞ்சையில் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஒரு தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இப்போது பார்க்க போவது தஞ்சை பெரிய கோயில் அருகமைந்த சிவகங்கை குளம். இந்த சிவகங்கை குளம் அப்படிங்கிறது தேவாரத்தில், புராண இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு பாடலடிகளை வைத்து சிவனின் தலையில் கங்கை இருப்பதாகவே ஒரு தத்துவம் நம்மிடையே நிலவி வருகின்றது. அந்த வகையில் தஞ்சை பெருங்கோயில், அந்த பெருங்கோயிலுக்கு அருகமைந்த இந்த குளம் சிவகங்கை குளம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, திருக்கோகர்ணம் போகும்போது திருக்கோகர்ணம் கோயில் வந்து முழுக்க மலையை குடஞ்சி அடிவாரத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த மலை உச்சியில் ஒரு நீர்ச்சுனை இருக்கும். அந்த நீர்ச்சுனைக்கு கீழே குடைவரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்போ சிவனுடைய தலையிலேயே கங்கை இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் தான் பெரிய கோயிலை ஒட்டி இந்த குளத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த குளத்துக்கு நீர் வரத்து அப்படின்னு பார்க்கும்போது, ராஜராஜன் காலத்தில் பெரிய கோயிலில் பெய்யக்கூடிய ஒட்டுமொத்த மழை நீரும் அங்கேருந்து 2 கால்வாய்கள், அதுக்கு சாலவம்னு பேர். ஒரு கால்வாயை திறந்து விட்டார்னா அதுக்கான பணியாளர்கள்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. அவங்களுக்குலாம் நீராணிக்கம், நீர்க்கட்டி இப்படியெல்லாம் பெயர்கள் உண்டு. அந்த பணியாளருக்கான ஊதியம், அவர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அதற்கு ஈடுகட்டக்கூடிய நிதி உதவி, இதெல்லாமே நமக்கு கல்வெட்டுகளில் கிடைக்குது. அந்த 2 வழியில் சாலவங்கிறதுல ஒரு வழியில் வந்து இந்த முதல்ல பெய்யக்கூடிய அந்த மழை நீர் அது கொஞ்சம் தூய்மையற்ற அழுக்காக இருக்கும். அதெல்லாம் அதை திறந்து விட்டாங்கன்னா அது நந்தவனத்தில் உள்ள தோட்டத்துக்கு போகிற மாதிரி இல்லை குளத்துக்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. முழுவதும் தூய்மையான நீர் பெரிய கோயில் இந்த வளாகம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய நீரை இன்னொரு சாலவத்தை திறந்து விடும்போது அது சிவகங்கை குளத்தில் தான் வந்து சேரும். அந்த தண்ணீரிலும் மாமன்னன் ராஜராஜன் மிகப்பெரிய தொண்டு செஞ்சுருக்கானே சொல்லலாம். மக்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடிநீரே ஒரு மருந்து நீராக மாற்றிருக்கிறான். அது இன்றைக்கி நம்ம வராகி கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் தொட்டி நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஒரே கல்லில் குடஞ்சி எடுத்துருப்பாங்க அந்த கல் தொட்டியை. அந்த கல் தொட்டியில் இலாமிச்சை, வேறு ஏலவரிசி, இதுபோல் மூலிகை பொருட்கள்லாம் போட்டு இடித்து தண்ணி ஊற வச்சுருப்பாங்க. அந்த ஊறின தண்ணியை கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். அது கோமுகத்து வழியாக இறங்கி இந்த மழை நீர் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த தண்ணீர்லேருந்து கலந்து சிவகங்கை குளத்துக்கு வந்துடும். இந்த குளங்களுக்கான நீர் செல்வதெல்லாம் இந்த சிவகங்கை குளத்துலேருந்து தான் போகும். இது இந்த மருந்து கலந்த நீருங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி மக்களுக்கு இயல்பாக வரும். அந்த பருவநிலை மாறும்போது ஏற்படக்கூடிய உடல்நிலை கோளாறுகள்லாம் அந்த மருந்தினால் சரிப்படுத்த முடியும். அப்படி ஒரு கவனிப்பு இருந்தது. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு குளம் இது. இந்த பெரிய கோயில், இந்த குளம் இருக்கக்கூடிய அடித்தட்டு பகுதி பார்த்தோம்னா ஒரு மாதிரியான பாறை பாங்கான பகுதி. இந்த குளத்தை வந்து தூர்வாருவது என்பது ரொம்ப கடினம். ரொம்ப ஆழமாக போக போக முழுக்க பாறைகளால் நிரம்பியதாக இருக்கும். இதில் அந்த தண்ணீர் முழுக்க கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முழுவதும் மழை நீர். அந்த மழை நீரை மருந்து கலந்து குடிநீராக மாற்றிய பெருமை மாமன்னன் ராஜராஜனுக்கு உண்டு. இந்த குளம் பிற்காலத்தில் நாயக்க மன்னர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை நீரெல்லாம் புதுக்கோட்டைங்க தஞ்சாவூர்லேருந்து ஒரு 5 அடி உயரமான பகுதி. அங்கே இருக்கக்கூடிய அந்த செம்மண் நிலத்து தண்ணீர், செம்புலப்பயல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தண்ணீரெல்லாம் செவ்வப்பநாயக்கன் ஏரிங்கிற ஒரு மிகப்பெரும் ஏரியை வெட்டி வைத்து அந்த ஏரியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த செவ்வப்பநாயக்கன் ஏரியிலிருந்து இந்த பெரிய கோயில், சிவகங்கை குளம், இதை ஒட்டி இருக்கக்கூடிய கோட்டையை ஒட்டி ஒரு அகழி. இந்த அகழி தண்ணீரில் அந்த சிவப்பநாயக்கன் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் கலக்காதவாறு அதற்கென்று தனியாக ஒரு பாதை, பாலம் அமைத்து சிவப்பநாயக்கன் வாரி தண்ணீரையும் கொண்டு வந்து சிவகங்கை குளத்தில் சேர்த்தாங்க. இந்த சிவகங்கை குளத்து நீர் என்பது மிகப்பெரிய அளவுக்கு கடல் போல் இருக்கும். இந்த தண்ணீர் தான் தஞ்சை நகர் முழுக்க குடிநீர். அந்த குடிநீருக்காக பைப்லைன், அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த குழாய் அமைப்பு மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லலாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அகழாய்வு செய்யும்போது அந்த குழாய் அமைப்பு கிடைச்சிது. ஒரு சின்ன சுருங்கை சிறுவழின்னு மணிமேகலையில் சொல்லுவாங்க. சுருங்கை சிறுவழி நீத்தம் புகுவது ஓலமாக, சின்ன துளை வழியாக தண்ணீர் போச்சுன்னா வேகமாக ஃபோர்ஸாக அதிவேகத்தில் போகுங்கிறது ஒரு தொழில்நுட்ப அறிவு. இந்த அறிவு நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததுங்கிறத உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. அந்த சின்ன சுடுமண் குழாய் மேலே வளைவான நாட்டு தட்டோடுகள் மாதிரி இருக்கும். அதை போட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு காரை பூசியிருக்கிறாங்க. அந்த குழாயில் ஒரு 1000 ஆணைகள், யானைகள், குதிரைப்படையெல்லாம் போனால் கூட அந்த அழுத்தத்தில் குழாய் வந்து
தெறிப்போ வெடிப்போ இல்லை உடைப்போ ஏற்படாத அளவுக்கு தூய்மையான தண்ணீர் போகிறதுக்கான ஒரு பைப் லைனை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது நிறைய தஞ்சை நகர் முழுக்க அப்படியே எல்லா குளங்களும் நிரப்பி பிறகு வடவாற்றில் போய் கலந்துரும். அதில் அதிகப்படியான நீர் வெளியிருக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லா குளங்களுக்குமே வரத்து காலம் உண்டு, வடிகாலம் உண்டு. அந்த வகையில் பெரிய கோயிலை படைத்த மாமன்னன் இதை ஒரு தன்னுடைய வெற்றியின் அடையாளமாக சின்னமாக கருதுகிறான். தட்சிண மேரு என்றே அந்த கோயிலுக்கு பேர் உண்டு. அதாவது தென் கைலாயம். இமயத்தில் எப்படி சிவன் உரைகிறாரோ அதே போல் தெற்கே இருக்கக்கூடிய இந்த மலை என்பது பெரிய மலையாக இந்த கோயிலை கற்பித்து சிவன் உரையும் இடமாக வைத்துள்ளான். அந்த சிவனின் ஒரு பாகமாகிய கங்கையை பக்கத்திலேயே வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த குளத்திற்கு சிவகங்கை குளம் என்ற பெயரிட்டு அழைத்துள்ளான். வரலாற்று சிறப்புமிக்க இந்த குளமும் பெரிய கோயிலும் இதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மரபு சின்னங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். எதிர்கால தலைமுறையினர் இதை அப்படியே தொடர்ச்சியாக பாதுகாத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பயணம் தொடர்கிறது. மேலும் தஞ்சை சார்ந்த மரபு செய்திகளும் தொடரும். நன்றி, வணக்கம்.